அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மந்திரங்களும் எந்த ஒரு பூஜைகளும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறை. இது பார்த்திங்கன்னா அதர்வன மாந்திரீக சுவடிகளில் இருந்து தாந்திரீக சித்து என்கிற ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பண்ணுறதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனோதைரியம் மட்டும் இருந்தாவே போதும். இந்த பிரயோக முறையை யார் வேண்டுமானாலும் நம்ம பிரயோகம் பண்ணலாம். அதற்காக தவறுகளை செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இந்த பிரயோக முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் தவறுகளே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மேலே நீங்கள் இதை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? அதை மனசில் வச்சு தான் இந்த பதிவை நான் இதை உங்களுக்கு பதிவிடுறேன். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா எதிரியுடைய உருவம் உங்கள் மனசில் தெளிவாக பதிஞ்சிருந்தாவே போதும். இதற்காக எதிரியுடைய புகைப்படமோ இல்லை இதற்காக எதிரியுடைய காலடி மண்ணோ முடியோ எதுவும் அவசியம் கிடையாது. எதிரியுடைய உருவம் உங்கள் மனசில் கண்ணை மூடி மனசில் நினைக்கும் போது அவனுடைய உருவம் தெளிவாக உங்கள் சிந்தனையில் இருந்தாவே போதும். எதிரியை நம்ம என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். சரிங்களா? அப்போனா எதிரியுடைய உருவத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு பச்சரிசி மாவு கொஞ்சம் வாங்குங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா கருப்பு கோழி இருக்குது பாருங்கள், அந்த கோழி வாங்கி அதை பலி கொடுத்து அதோடைய உதிரத்தில் இந்த பச்சரிசி மாவையும் அதோடைய உதிரத்தை கருப்பு கோழியுடைய உதிரத்தையும் பன்னீர் விட்டு, சரிங்களா, நல்லா பன்னீர் விட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா குழப்புங்க. இது கூட சிறிது கொஞ்சம் மயான சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு மயான சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு எதிரியுடைய உருவம் போல் பிடிங்க. சரிங்களா? எதிரியுடைய உருவம் போல் பிடிங்க. சரிங்களா? மனசில் எதிரியை கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு எதிரி போலையே அந்த உருவ பொம்மையை செய்யுங்க. ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பொம்மை போலையும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவ பொம்மையும் போல் செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக அப்படியே இருக்கணும், ஒரு உருவம் போல் அப்படியே அவர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன உருவம் ஆண் பொம்மை மாதிரி எப்படி உங்களுக்கு செய்யணும்னு மனசில் படுதோ அதே போலயே செஞ்சுக்குங்க, தவறு கிடையாது. சரிங்களா? இப்படி செஞ்சு முடித்த பிறகு கொஞ்சோண்டு ஒரு மண் கலையத்தில் அந்த கருப்பு கோழியோடைய உதிரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு துணி ஒன்று விரித்து அதன் மேலே அந்த உருவ பாவையை வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த உதிரம் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உதிரத்தை தொட்டு அவனுடைய அந்த இரத்தத்தை புருவ மத்தியில் ஒன்று, அவனுடைய நெஞ்சு பகுதியில் ஒன்று, அவனுடைய தொண்டை பகுதியில் ஒன்று, அவனுடைய தொப்புள் குடியில் ஒன்று, அவனுடைய பிறப்புறப்பு பகுதியில் ஒன்று. சரிங்களா? இந்த மாதிரி அந்த உதிரத்தை தொட்டு நான் சொன்ன பகுதிகளில் பூராமே வைங்க. வச்ச பிறகு அந்த கருப்பு துணி அப்படியே அந்த பொம்மையை சுற்றி கட்டி அந்த பொம்மையை கொண்டு போய் மயானத்தில் இருக்கக்கூடிய எரிமேடையில் கொண்டு போய் புதைச்சாலும் சரி, இல்லை மயானத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் நீங்கள் அந்த பாவையை கொண்டு போய் புதைச்சாலும் சரி, இல்லை அந்த பாவையை அப்படியே அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டாலும் சரி. சரிங்க? இது போல் அந்த விஷயங்களை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது திரும்பி பார்க்காம ஒரு இடத்துல குளிச்சுட்டு, குளமோ இல்லை எந்த இடமோ குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. சரிங்களா? தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியுமே வீழ்ந்து நொடிஞ்சு ஒழுங்கி அழிஞ்சு போயிடுவேன். அப்பேற்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையில் ஒரு எதிரி பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த எதிரி இந்த விஷயத்தினால மீண்டு வர முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூஜைகள் கட்டி தான் அவனால் அதில் மீண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு அதர்வன பிரயோக முறை இது. சரிங்களா? அதனால் தப்பித்தவறி கூட தவறுகள் செய்யாத எதிரிகள் மேலே இந்த பிரயோக முறையை யாரும் பிரயோகம் பண்ண வேண்டாம்.
உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வாழ்க்கையவே அழிக்கிறான், அவன் வந்து எல்லா குடும்பத்தையுமே அழித்து வாழ்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் எதிரி தாராளமாக இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இதற்கு பார்த்தீங்கன்னா எந்த மந்திரங்களும் எந்த படையல் இந்த மாதிரி இதுகள்லாம் தெரியவே கிடையாது. மனோ தைரியம் மட்டும் இருந்தாவே போதும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டு இந்த பிரயோக முறையெல்லாம் வீட்டுகளில் வச்சு பண்ணக்கூடாது. பூஜை ரூம்லேயே வீட்டுகள்லேயே வச்சு பண்ணக்கூடாது. ஏதாவது ஏரி குளம் காடு மயானம் இந்த மாதிரி தனியாக ஆனால் ஒரு இடங்களில் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பிரயோக முறையை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மந்திரங்களுமே கிடையாது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.